மருந்து செய்யும் மாயம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சார். இந்த ஏரியாவுல நான் ரொம்ப நேரமா நடந்து வரேன், உங்க கடையை தவிர வேற எதுவுமே இல்லையே. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சார். இன்னைக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? வெயில் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஐஸ் வாட்டர் சாப்பிடுறீங்களா இல்ல கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? ஓ, நீங்க ரொம்ப நல்லா உபசரிக்கிறீங்க. ரொம்ப நன்றி மேடம். பரவாயில்ல சார். எந்த கஸ்டமர் வந்தாலும் நாங்க இப்படிதான் உபசரிப்போம். ஐஸ் வாட்டர் ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி, என்ன ஐஸ்கிரீம் வச்சிருக்கீங்க? ஓ, லிஸ்ட் பார்த்து சொல்லுங்க. ஓ, இதுல இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் சரியா படிக்க வராதே. அதான். வாடா செல்லம், எப்படி இருக்க? ஹலோ அங்கிள். நீ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியாடா கண்ணா? ஆமா அங்கிள், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்கறீங்களா ஆண்டி? கண்டிப்பா தரேன்டா. டேய் கண்ணா, என்ன தப்பா நினைச்சுக்காத. எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அதையே எனக்கும் சொல்லிடு. ஓ, நீங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட தான் வந்தீங்களா? அப்ப எனக்கும் அங்கிளுக்கும் சேர்த்து 2 ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடுங்க ஆண்டி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்பவே ரெடி பண்ணி தரேன். ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு மேடம். எல்லா ஐஸ்கிரீம் கடையை விட ஆன்ட்டி செய்யற ஐஸ்கிரீம் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டா கண்ணா. இதே மாதிரி எல்லார்கிட்டயும் சொன்னா என்னோட பிசினஸ் நல்லா வரும். அது மட்டும் இல்ல அங்கிள், இங்க விலை ஜாஸ்தியா இருந்தாலும் எல்லா பொருளும் தரமா இருக்கும். விலை ஜாஸ்தின்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே. அம்மா, நான் வந்துட்டேன். லீனா, மிஸ் இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்களே, டெஸ்ட் எப்படி எழுதுன? ரிப்போர்ட் எங்க வச்சிருக்க? ஏன் இப்படி பண்ற? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நல்லா படி நல்லா படின்னு. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் கம்மியா தான் மார்க் வாங்கிட்டு வர. நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன். இந்த மாதிரி படிச்சேன்னா அப்புறம் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போனா உன்னால இங்கிலீஷ்ல பேசவே முடியாது. இங்கிலீஷ் தான் பொதுவா எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. இனிமே கம்மியா மார்க் எடுத்தா என்ன மனுஷியாவே பார்க்க முடியாது. இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம் லீனா. டிக்ஷனரிய வச்சு ஒழுங்கா இங்கிலீஷ படி. இத வச்சு நல்லா படிச்சா மட்டும் போதாது, ஒழுங்கா எழுதி பாரு. அப்பதான் நல்லா படிக்க வரும். அம்மா, என்ன ஏன் இப்படி போட்டு படுத்துறாங்க? சரி லீனா, மீனுக்கு நீ இங்கிலீஷ்ல எப்படி ஸ்பெல் பண்ணுவ? FISH. காய்கறிக்கு இங்கிலீஷ்ல வெஜிடபிள். ஹே பிரமாதம், நீ மீன் சாப்பிடலீனா நல்லா இருக்கும். என்ன அவசரம் உங்களுக்கு? கேட்டோட ஸ்பெல்லிங் சொல்லு. மியாவ் மியாவ். அது எனக்கு தெரியாதுமா. மியாவ். ஆச்சு. என்னால நம்பவே முடியல. என்னோட ஸ்பெல்லிங்க கூட இங்கிலீஷ்ல உன்னால எழுதவே முடியாதா? என்ன மன்னிச்சிரு ஜீபம்பாய். ஸ்பெல்லிங்ல ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நான் இன்னும் வரல. அப்படின்னா நீ இன்னும் கஷ்டப்பட்டு படிக்கணும். எந்த விஷயத்திலயும் தன்னம்பிக்கை இழந்துட கூடாது. அப்போ எனக்கு தன்னம்பிக்கை இல்லன்னு சொல்றியா? நீ தான் ஏதாவது பண்ணணும் ஜீபம்பாய். ஆக்கு பாக்க வெத்தல பாக்க ஜீபம்பாய் கண்ணை பாத வச்சு பண்ண போற மேஜிக் கண்ணு. இது உனக்கு உதவியா இருக்கும். முயற்சி பண்ணி பாரு. இந்த பாட்டிலுக்குள்ள என்ன இருக்கு? உனக்கு தேவையான தன்னம்பிக்கை அதுல இருக்கு. ஒன்னு சாப்பிட்டு பாரு, நீ நல்லா படிப்ப. நிஜமா இது வேலை செய்யுமா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஒன்னு சாப்பிட்டு பாரு, தெரியும். இதுக்கப்புறம் உன் கையில தான் இருக்கு. புனியா மாறு. நான் இத சாப்பிட ஆரம்பிச்சா பிராண்டோ மாதிரி நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவேன் போல இருக்கே. எனக்கு அது தேவையும் இல்ல. டார்லிங், என்ன பண்றீங்க? நீங்க மறுபடியும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு டார்லிங். உங்க பொண்ணு மாதிரியே நீங்களும் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வேலையாப்பா? ஆமாமா, நான் இன்னைக்கு ரொம்ப களைச்சு போயிட்டேன். எதை பத்தி யோசிக்காம இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். சிகரெட் பிடிக்கிறது உங்க உடம்புக்கு கெடுதல்னு உங்களுக்கு தெரியாதாப்பா? எனக்கு தெரியும்டா செல்லம். ஆனா என்ன பண்றது, என்னால ஸ்மோக்கிங் பண்ணாம இருக்கவே முடியல. அத விடுறதுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தா உங்களால விட்டுற முடியுமாப்பா? ஏன் அதுல என்ன சந்தேகம்? இத சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஸ்மோக் பண்றதை விட்டுருவீங்கப்பா. ஓ பிரமாதம், எனக்காக கொண்டு வந்தியா லீனா? ரொம்ப தேங்க்ஸ் டா செல்லம். பரவாயில்ல, இது என்னோட கடமைப்பா. டார்லிங், நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? எனக்கு இன்னைக்கு ஆபீஸ் லீவ், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. எல்லா வேலையும் நான் பாத்துக்கறேன். ஓ. அம்மா, அப்பா இனிமே சிகரெட்டே பிடிக்க மாட்டாரு. நிஜமாவா? ஆமா டார்லிங், லீனா கரெக்ட்டா தான் சொல்றா. நான் இனிமே ஸ்மோக்கிங் பண்ணவே மாட்டேன். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. லீனா, நான் சொன்னதெல்லாம் நீ படிச்சு பாத்துட்டியா? நான் படிச்சிட்டேம்மா. மியாவ் மியாவ் மியாவ். ஆச்சு. அதெல்லாம் உண்மையா?
அதெல்லாம் விடு ஜி பொம்பாய். வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். இப்படி பேசி என்ன ஏமாத்திடலாம்னு நினைக்காத. நீ எனக்கு இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ பேசுறது எனக்கு புரியவே இல்ல ஜி பொம்பாய். நான் அப்படி உனக்கு என்ன பண்ணிட்டேன்? நான் அந்த மாத்திரையை கொடுத்தது நீ நல்லா படிக்கணும்ன்றதுக்காக. அது நீ உங்க அப்பா கிட்ட கொடுத்திருக்க. உனக்கு படிக்கணும்ன்ற எண்ணமே இல்லல. அது வேலை செய்யுமான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். இனிமே நான் உனக்கு உதவியே செய்ய மாட்டேன். பூனையா மாறு. ஜி பொம்பாய், என்ன மன்னிச்சிரு ஜி பொம்பாய். என்னோட தன்னம்பிக்கையால நான் கஷ்டப்பட்டு நல்லா படிப்பேன். சத்தியமா சொல்றேன். நான் தன்னம்பிக்கையோட கஷ்டப்பட்டு படிச்சதுனால தான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன். என்னோட வெற்றியின் ரகசியம் தன்னம்பிக்கை தான். அதை எல்லாரும் உங்களோட வாழ்க்கையில பின்பற்றுங்க. சுசியோட ஸ்பெஷல் ட்ரீட். இங்க பாருங்க பசங்களா, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அடுத்த வாரம் லீடருக்கான மறு தேர்வு நடக்க போகுது. நீங்க எல்லாரும் இதுல கலந்துகிட்டு ஓட்டு போடணும். புரியுதா? மறு தேர்வா? ஏன் அப்படி பண்றீங்க? சுசி தானே நம்ம கிட்ட இருக்கிற சிறந்த லீடர். நீ கவலைப்படாத சுசி, நாங்க உனக்கு தான் ஓட்டு போடுவோம். உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் நான் ட்ரீட் வைக்க போறேன். நீங்க என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். சுசி சரியான சுயநலவாதியா இருக்கா. அவளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. லீனா கிளாஸ் லீடரா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். லீடர் யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஜெரி, 2 பேருக்குள்ள யார் சிறந்த லீடர்னு நீ நினைக்கிற? அது சுசியா தான் இருக்கும். ஏன்னா அவ எனக்கு பிஸா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. ஆனா லீனா மாதிரி இது வரைக்கும் யாருக்கும் சுசி உதவி செஞ்சது இல்லையே. நான் லீனாக்கு தான்ப்பா ஓட்டு போட போறேன். நீங்களும் அவளுக்கே போடுங்க. ஆமா, மேரி சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. நாம மட்டும் ஓட்டு போட்டா பத்தாது, மத்தவங்களையும் ஓட்டு போட வைக்கணும். சரி சரி, நானும் லீனாக்கே ஓட்டு போடுறேன். லீனா, யாரு லீடரா வருவாங்கன்னு உனக்கு தோணுது? சுசி தான் பெஸ்ட்னு எல்லாரும் சொல்றாங்க. அவ தான் லீடரா வர போறா. அவ தலக்கட பிடிச்ச சுயநலவாதியா இருக்கா. அவளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. நீயே லீடரா இரு. நீ எல்லார்கிட்டயும் பாசமா இருக்க, மத்தவங்களுக்கு உதவி செய்யறல. நீ அப்படியே சொல்ற? ஜி பொம்பாய், ஜி பொம்பாய், எழுந்துரு. ஆச்சோ, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஏன் என்ன எழுப்புன? உனக்கு ஐஸ்கிரீம் குடுக்கறதுக்காக தான் எழுப்புனேன். உனக்கு வேணுமா ஜி பொம்பாய்? என்ன கேள்வி இது? எங்க இருக்கு? இரு இரு, வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னோட பிரச்சனையை நீ கொஞ்சம் தீர்த்து வச்சிரு. ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. என் கிளாஸ்ல இருக்கிறவங்க என்ன லீடரா இருக்க சொல்றாங்க. நல்ல விஷயம் தானே, அதுல என்ன பிரச்சனை? சுசிதா எப்பவும் லீடரா இருப்பா. அது மட்டும் இல்ல, இந்த எலெக்ஷன்ல என்ன எதிர்த்து அவ நிக்கிறா. நீ தோத்து போயிடுவேன்னு பயமா இருக்கா? நான் ஜெயிச்சிருவேனோன்னு பயமா இருக்கு. நான் ஜெயிச்சுனா சுசி என் மேல கோவமா இருப்பா. எனக்கு ஒண்ணும் கவலை இல்லப்பா. லீடரா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா மத்த பசங்களுக்காக நீ ரொம்ப உழைக்கணுமே. சுசி ஏதாவது சொன்னா பாத்துக்கலாம். அது வரைக்கும் நீ சந்தோஷமா லீடரா ஆயிரு. இப்ப நான் பூனைய மாற போறேன். பை. மியாவ். நான் லீனாக்கு தான் போடுவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. மிஸ் வந்துட்டாங்க. தேர்வுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த வருஷம் 2 பேர் நிக்கிறாங்க, சுசியும் லீனாவும். எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? எதுக்கு இந்த எலெக்ஷன்? நான் தான் ஜெயிக்க போறேன். என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஓகே, தேர்வு முடிவுகள் வந்துருச்சு. 2 பேரும் சமமா 25% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. என்னால இத நம்பவே முடியல. வாக்குகள் சமமா இருக்கறதுனால அடுத்த வாரம் மறுபடியும் இவங்க 2 பேருக்குமே மறுதேர்வு வைக்கலான்னு இருக்கோம். உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா என்ன எதிர்த்து நிப்ப? லீனா உன்னை விட ரொம்ப நல்லவ. இன்னைக்கு எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சா லீனா? யாருமே ஜெயிக்கல ஜி பொம்பாய். 2 பேருமே ஒரே மாதிரியான ஓட்டு தான் வாங்கியிருக்கோம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்ப எல்லாரும் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதை இழந்துராத லீனா. உனக்கு பர்கர் வேணுமா ஜெரி? வேணும், இருந்தாலும் நான் நிறைய சாப்பிடுவேன். நம்ம ரெஸ்டாரண்ட் போலாமா? வா, வாங்கி தரேன். சுசி ஏன் இப்படி எல்லாம் பண்றா? இது சூப்பரா இருக்கு சுசி. அப்ப நல்லா சாப்பிடு.
நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே? ஹே, என்ன சாதாரணமா சொல்லிட்ட? நீ என் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, எல்லாத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படின்னா நீ எனக்கு தானே ஓட்டு போடுவ ஜெரி? நீ எனக்கு ஓட்டு போட்டனா நான் உனக்கு புது கம்ப்யூட்டர் கேம்ல விளையாட கொடுப்பேன். அது வேணும்னா நீயே எடுத்துக்கோ. டிவில போட்டு விளையாடுவாங்களே அதுவா? இது கூட தெரியாதா உனக்கு? அப்படின்னா என்னோட ஓட்டு உனக்கு தான். ஏய் சுசி, நம்ம வீட்டுக்கு போய் வீடியோ கேம் விளையாடலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாரும் போலாம். என்னால வர முடியாது, நான் இப்ப கிளீனிங் டியூட்டில இருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு வா, நம்ம வீட்ல போய் கம்ப்யூட்டர் கேம் விளையாடலாம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டுமா? சரி வா ஜெரி, அடுத்த தடவை என்னோட கிளீனிங் டியூட்டியை நீ தான் பாத்துக்கணும். வீட்டுக்கு போலாம் சுசி. உனக்கும் தான் அடுத்த தடவை கிளீனிங் டியூட்டியை நீ தான் பாத்துக்கணும். அவ ஏன் இப்படி நடந்துக்கிறா? ஜெரி கிட்ட அவ நடந்துக்கிட்டதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஜீபும்பாய், நீ தான் எனக்கு உதவி செய்யணும். இந்த தடவை என்ன வேணும்னு சொல்லு. என் பொம்மைக்கெல்லாம் உயிர் கொடுத்து எனக்கு ஓட்டு போட சொல்ல. நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல லீனா. இதெல்லாம் நியாயமே இல்ல. உடனே புனைய மாறு. சுசி என்ன ஜெயிக்கணும்ன்றதுக்காக எல்லாருக்கும் பர்கர் வாங்கி தரா, அதுவும் மோசம் தானே? எங்க அப்பா இத லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. இது ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு ஜெரி. நிச்சயம் நான் அந்த கிளாஸ்க்கு லீடரா இருக்க போறேன். எனக்கு நீ என்ன வீடியோ கேமே கொடுக்கலையே. எதுக்கு அவசரப்படுற ஜெரி? நீ எனக்கு ஓட்டு போட்டாதான் நான் கொடுப்பேன். நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இதே மாதிரி உங்க எல்லாரையும் நான் கவனிப்பேன். என்ன சொல்றீங்க? இந்த டீலுக்கு ஓகேவா? ஜெரி, நீ ஏன் இப்பெல்லாம் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்ல. ஆமா, எனக்கும் அதான் புரியவே இல்ல. இந்த தேர்வுல யாரு ஜெயிச்சு இப்ப லீடரா ஆக போறாங்கங்கறத நான் தெரிவிக்க போறேன். வேண்டாம் மிஸ், நானே கிளாஸ் லீடரா இருந்துறேன். மாய மருந்தினால் ஏற்படும் பிரச்சனை. நான் இன்னைக்கும் லேட்டா போக போறேன். ஓகே பசங்களா, நாம இன்னைக்கு எந்த பாடத்தை பத்தி படிக்க போறோம்னா, மிஸ் என்ன மன்னிச்சிடுங்க. என்ன லீனா இன்னைக்கும் லேட்டா வந்திருக்க? அலாரம் வச்சா அது அடிக்கவே இல்ல மிஸ். தினமும் லேட்டா வந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்க. நான் உன்னோட பேரண்ட்ஸ பார்க்கணும். லீனா, நீ வந்துட்டியா? வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு போர் அடிச்சது தெரியுமா? போய் உன் வேலைய பாரு. ஏன் கோவப்படுற? இன்னைக்கு உனக்கு என்னாச்சு லீனா? எதுக்காக அழறன்னு சொல்லு லீனா. நான் லேட்டா போனதுக்கு மிஸ் திட்டிட்டாங்க. இதுக்கு தான் சீக்கிரம் தூங்குன்னு சொல்றேன். என்னைக்காவது என் பேச்ச நீ கேட்டிருக்கியா? அம்மா மாதிரி நீயும் ஆரம்பிச்சிடாத. இப்ப ஏன் கத்துற லீனா? இந்த அலாரத்தை நம்பி நான் டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டா தான் போறேன். எல்லாம் இந்த கடிகாரத்தினால தான். கடிகாரம் மேல தப்பு இல்ல லீனா. உன் உடம்புக்குள்ள இருக்கிற கடிகாரம் மேலதான் தப்பு. உடம்புக்குள்ள கடிகாரமா? ஆமா லீனா, இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? டெய்லி நீ சீக்கிரம் படுத்து தூங்குனீனா காலையில நீ சீக்கிரமா எழுந்துருவ. ஏன் உடம்புக்குள்ள கடிகாரம் இருக்குன்னு சொல்றியா? ஆமா லீனா, அது வேலை செய்யறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன். இந்த விஷயத்துல நீ தான் என்ன காப்பாத்திருக்க. அவசரப்படாத, அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. அந்த 2 கண்டிஷன் என்னன்னு சீக்கிரம் சொல்லு. நீ விதிமுறைப்படிதான் நடக்கணும் லீனா. சரி, நீ சொல்ற மாதிரியே நடந்துக்கிற ஜீபும்பாய். நீ எந்த பொருளையும் ஆசைப்படக்கூடாது. நான் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன்னு தெரியும்ல. நான் சொல்ற மாதிரி செய்யறதுதான் உன் வேலை, புரியுதா? நீ சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கான மாத்திரை இதுல இருக்கு. இது உனக்கு உதவி செய்யும். இது சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கான மருந்தா? ஆமா, ராத்திரி சீக்கிரம் தூங்குறதுக்கும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கும் இதுல 1 டிராப் சாப்பிட்டா போதும். அப்படியா?
அப்படின்னா இனிமே நான் ஸ்கூலுக்கு லேட்டா போகவே மாட்டேன். உண்மையிலேயே இது ரொம்ப வித்தியாசமான மருந்து தான். தூங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்ன பண்ணணும்னு தெரியும்ல? நல்லா தெரியும். பூனைய மாறு. நான் காலையில சீக்கிரம் எந்திரிச்சிடுவேன். அம்மாவும் அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மருந்து இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் இனிமே கம்ப்யூட்டர் கேம் விளையாடிட்டே இருக்க போறேன். நான் மருந்து குடிக்கணும்ல. நான் இன்னைக்கும் லேட்டா தான் போக போறேன். இல்ல, மணி 7 தான் ஆகுது. இந்த மருந்து வேலை செய்யுது. நான் கேட்க போற கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். லீனா, நான் கேட்டது கூட கவனிக்காம தூங்கிட்டு இருக்கியா? என்ன மிஸ் கேட்டீங்க? என்ன திமிர் இருந்தா என் கிளாஸ்ல தூங்குவ? என்னாச்சு? மருந்து வேலை செய்யலையே. லீனா, நான் சொன்னபடி செய்றேன்னு சொன்னல, நீ உன் சத்தியத்தை மீறிட்ட. ஏய், பேசாம இங்க இருந்து வெளிய போறியா? நீ என்ன ஏமாத்திட்ட. கரெக்ட் டைமுக்கு நீ தூங்கவே இல்ல. இல்லையே, நான் தூங்கிட்டேனே. பார்த்த என்கிட்டயே போய் சொல்றியா நீ? அப்ப வேவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? நீ பண்ண எல்லாத்தையும் நான் பார்த்தேன். தெரிஞ்சிடுச்சுல, வெளிய போ. பூனைக்குட்டி, எங்க இருக்க? பூனைய மாறு. மியாவ். அவ தூங்காம இன்னும் கேம் விளையாடிட்டு இருக்காளா? ஆச்சு. நான் அவளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கறேன். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபும்பா கண்ணே பத வச்சு பண்ண போற மேஜிக் கண்ணு. என்னாச்சு? நிலநடுக்கம் வந்துருச்சா? என்னது இது? யார் நீங்க? ஏய், என்ன பண்ற நீ? இப்ப என்ன ஏமாத்த முடியாது. நீ கேம் தானே விளையாடிட்டு இருந்த. ரொம்ப முக்கியம். என்ன கீழே இறக்கி விடு. நீ இப்படி கேம் விளையாடுறதுக்கு பதிலா இந்த சைக்கிளை ஓட்டினா உன் கடிகாரம் வேலை செய்யும். அந்த கடிகாரம் தான் வேலை செய்ய மாட்டேங்குதே. நீ முயற்சி பண்ணு. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ எப்போ தூங்குறதுக்கு லேட் ஆகுது. காலையிலேயே லேட்டா தான் எந்திரிக்கிற. அதனால தான் உன் உடம்புல இருக்கிற கடிகாரம் வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன இதுல இருந்து இறக்கி விடு. நான் கொடுத்த மருந்த நீ நிறையவே குடிச்சிட்ட. அதனால தான் உனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த சைக்கிளிங் பண்ணினா நீயே டயர்ட் ஆகி தூங்கிடுவ. காலையில சீக்கிரமும் எந்திரிச்சிடுவ. நான் சொல்றது கேளுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் சீக்கிரமா தூங்க போயிடுவேன். சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. இதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். அடுத்த தடவை பண்ணினா எனக்கு கோபம் வந்துரும். இனிமே இந்த மருந்தெல்லாம் குடிக்க கூடாது. கரெக்டா தூங்கி கரெக்டா எந்திரிச்சிடணும். நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன். என்ன பண்றான்னு பார்க்கலாம். இப்போ நீ எதுக்காக இங்க வந்த? நான் கேம் விளையாடலான்னு வந்தேன். இப்போ விளையாட வேண்டாம். நான் சீக்கிரம் தூங்கினாதான் காலையில எழுந்திருக்க முடியும். நீ தூங்கு, நான் விளையாடுறேன். என்ன தெரிஞ்சவே விட மாட்டேங்கிறீங்களே.